சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத வசனம் பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணோம், நல்ல உபவாசம் பண்ணியிருக்கோம், விசுவாசிச்சேன், இன்னும் காரியங்கள் நடக்கலையே, ஆண்டவர் காலதாமதம் பண்ணுறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை காலங்கள் கடந்து விட்டது, இனிமே தேவன் பதில் அளிப்பாரா இல்லையா அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். God's timing is perfect. அவர் எதையுமே லேட்டாகவும் செய்கிறதில்ல, எதுவுமே நீங்கள் அவசரப்படுறதுனால முந்தியும் செய்ய போகிறதில்ல. ஆனால் அவருடைய காலத்துக்கென்று பொறுமையோடு காத்திருங்கள், அதுவே சிறந்ததாக இருக்கும். தேவன் உங்களுக்கு நன்மையானதை வைத்திருக்கிறார். அதன் காலத்திலே சகலமும் நேர்த்தியாய் அவர் செய்து முடிக்கிறவராய். நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் நினைக்கிற எந்த காரியம் எங்கே லேட் ஆகிடுச்சு, பதில் வரலையே, முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிற காரியங்களில் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஆனால் நீங்கள் முதலாவது புரிந்திருக்க வேண்டிய காரியம் என்னென்னா, கர்த்தர் இந்த வசனத்தில் வாசித்தது போல ஆதி முதல் அந்த வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்கிறார். மனுஷன் அதை கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு தெரிந்திருக்குது இந்த காலகட்டம் தான். ஆனால் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் தேவன் மாத்திரம்தான். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியினால் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியாக, அவருடைய அனந்த ஞானத்திலே அவர் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்து அந்த காலத்தில் அந்த காரியத்தை நிறைவேற்றினால் நமக்கு நன்மை என்று அறிந்தவராய் அந்த காலத்தில் அதை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு பெரிய பிக்சர் இருக்கு, அந்த பிக்சரில் நம்மளுக்கு ஒரே ஒரு சின்ன பகுதி தான் தெரியுதுன்னா இது ஏன், எப்படி, என்ன அப்படின்னு தெரியாது. ஆனால் முழு பிக்சரில் இருக்கும்போது அந்த பகுதி அங்கே ஏன் இருக்கிறது, அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் என்பதை கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். ஒரு எம்ப்ராய்டரி துணியை பார்த்தோம்னா வச்சுங்களேன், அந்த பின்பகுதியை பார்த்தீங்கன்னா என்னமோ கொச்சன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் முன்பகுதியை பார்த்தா என்ன அப்படி அருமையாக இருக்கே, எம்ப்ராய்டரி நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இன்னும் காரியங்கள் தெளிவாக சிறப்பாக காணப்படவில்லை என்றால் அந்த முன்பகுதியை நீங்கள் இன்னும் பார்க்கலை என்பது தானே அர்த்தம் இல்லையே. தேவன் அதுக்கான கிரியைகளை செய்து வருகிறார் அல்லது செய்து முடித்து விட்டார் என்பதை சந்தேகப்படக்கூடாது. நமக்கு தெரிந்திருக்கிற பகுதி யோவான் 11ஆம் அதிகாரம். லாசரு இயேசுடைய சிநேகிதன் மரித்து விடுகிறான். ஆனால் அவருக்கு செய்தி இயேசு 4 நாள் கழித்து தான் அந்த பகுதிக்கே போகிறார். செய்தியை கேட்டுட்டு இன்னும் டிலே பண்ணுறார். டிலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறாரு. அங்கே மார்த்தா சொல்கிறார், நீர் இங்கே இருந்தீர் ஆனால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று அப்படி சொல்கிறார். அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இயேசு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம், அவர் வந்துடுவார், வந்த உடனே லாசருவை மரிக்கிறாம தேவன் காப்பாற்றுவார், சுகம் தந்துடுவார் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் மரித்து 4வது நாள் தான் இயேசு வருகிறவராக இருக்கிறார். அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு வேணும்னே காலதாமதம் செய்தார். எதற்கு அப்படின்னு பார்க்கும்போது, காலதாமதம் செய்ததுனால தான் தேவனுக்கு மகிமை உண்டாயிற்று. கர்த்தர் சகலவற்றையும் தம்முடைய சித்தத்தின்படியாக தம்முடைய மகிமைக்கென்றே செய்கிறவராக இருக்கிறார். அந்த கால தாமதத்தினாலே என்று நமக்கு தோன்றும், ஆனால் கால தாமதம் இல்லை, அவர் ஏற்கனவே குறித்து வைத்திருந்த அந்த நேரத்தில் அவர் நேர்த்தியாய் அதை செய்து முடிக்கிறார். ஆனால் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இயேசு காலதாமதம் பண்ணி விட்டார். இன்ஃபர்மேஷன் வந்தும் அவர் செயல்படவில்லை. காலத்தை தள்ளி போட்டு திரும்ப வந்ததாக அவர்கள் நினைக்கலாம்.
சீஷர்களும் அதை தான் நினைச்சிருப்பாங்க. ஆனால் இயேசுவுக்கு தான் செய்ய போகிறது என்ன என்பது ஏற்கனவே தெரியும், அந்த டைமிங் தெரியும். அதுக்காக அவர் வெயிட் பண்ணி அந்த குறித்த நேரத்தில் காரியத்தை செய்தபடினாலே தேவனுக்கு மிகுந்த மகிமை உண்டாச்சு. சுகப்படுத்தியிருந்தார், சாகாமல் இருக்கும்போதே சுகப்படுத்தியிருந்தாலும் தேவனுக்கு மகிமை தான். ஆனால் மரித்து 4வது நாளில் லாசர் உயிரோடு எழுந்திருக்கிறது இன்னும் அதிக மகிமை தேவனுக்கு உண்டாக்குகிறது. உங்கள் வாழ்க்கையின் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும், நீங்கள் தேவனுக்கு மகிமையான ஒரு பாத்திரமாக காணப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். நீங்கள் அவசரப்படக்கூடாது. இப்போ தேவன் பரலோகத்திலேருந்து எந்தையும் செயல்படுத்தவில்லை என்று நீங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் ஏற்கனவே ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அதற்கான காரியங்களை தேவன் ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கிறார். அந்த காலத்தில் யூதர்களுடைய சில ஒரு என்ன இருந்ததுன்னா, மரித்த பிறகு ஒரு சரீரத்தில் இருக்கிற ஆன்மா ஒரு 3 நாள் பூமியில் தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் தன்னை தந்த தேவனிடத்தில் போகும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருந்ததுனால, ஒரு கருத்து இருந்தபடினால தேவன் 3வது நாள் கூட வரல, 4வது நாள் வந்துட்டார். இன்னும் ஆன்மா இங்கே இருந்ததுனால இயேசு உயிரோடு எழுப்பிட்டார்னு அவங்க நினைக்கக்கூடாது. அதனால் அவங்களுடைய கருத்தை தாண்டி 3 நாள் இல்லாமல் 4வது நாள் நீங்கள் இன்னும் ஆன்மா சரீரத்தை சுற்றி இங்கே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த காலத்தை காட்டிலும் தாண்டி மரித்தவரை உயிரோடு எழுப்புகிற வல்லமை எனக்கு உண்டு என்பதை நிரூபிக்கத்தக்கதாக தேவன் அந்த அற்புதத்தை செய்தார். உங்களுக்கு செய்ய போகிற அந்த அதிசயத்தின் நிமித்தம் தேவன் உங்களுடைய விசுவாசத்தையும் கட்டுகிறவராக இருப்பார். உங்களுக்கு நடக்கிற அந்த அற்புதத்தை காண்கிற மற்றவர்களுடைய விசுவாசத்தையும் தேவன் மேல் வைக்கத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் அதை முதலாவது விசுவாசிக்கணும். தேவன் எனக்காக ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார், அவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். எனக்கு இது டிலே ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கணும். எனக்கு இது டிலே ஆயிடுச்சுன்னு நான் நினைச்சாலும் இல்லை, இது அவருடைய திட்டத்தின்படியாக டிலே டைம் இல்லை என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கார், இல்லை விசுவாசத்தை விட்டுடாதீங்க, கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியாக அவர் முன்குறித்த நேரத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார் என்பதிலே விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 2வது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த கால தாமதம் என்று நாம் நினைக்கிற இந்த காலகட்டத்தில் தேவன் என்ன செய்கிறார்னா, நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கார். நம்முடைய விசுவாசத்தை நாம் அவரை சார்ந்து இருக்கிற நம்முடைய இருதயத்தின் நிலையை அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கார். நமக்கு ஆபிரகாம் பற்றி நல்லா தெரியும். ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் ஆரானை விட்டு போகும்போது 75வது வயது, ஆனால் அவனுக்கு குழந்தை பிறந்தது 100வது வயது. வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு மெசொப்பொத்தாமியாவில் இருந்த ஊரில் தரிசனம் ஆகும்போது அவனுக்கு 40 வயசு 50 வயசு கூட இருந்திருக்கும். 25 வயசோ இல்லைன்னா 50-60 வருஷமாக அவன் காத்திருந்த பிறகுதான் ஈசாக்கை பெற்றெடுத்தான். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று 45 வயசுல 50 வயசுல பெற்ற வாக்குத்தத்தத்தை அவன் 100வது வயதுல தான் அதை கண்ணால் காண்கிறவனாக அனுபவிக்கிறவனாக இருக்கிறான். கால தாமதம் என்று நம்ம நினைக்கலாம், ஆனால் அந்த காலத்தில் கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியத்தக்கதாக கர்த்தர் ஆபிரகாமோடு கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு சொன்ன காரியம் என்ன, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, இவன் தேசத்தை விட்டுட்டான், அவனுடைய இனத்தாரை விட்டுட்டான், ஆனால் தகப்பன் வீட்டாரை விடலை, கூட்டிட்டு வருகிறான். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் கடைசி சில வசனங்களை வாசிக்கும் போது பார்க்குறோம், அவன் தகப்பனையும் சகோதரனையும் கூட்டிட்டு மரித்த மூத்த சகோதரனுடைய பையன் லோத்து அவனையும் கூட்டிட்டு வருகிறான். ஆனால் வருகிற இடத்துல அவர்கள் ஆரானிலே அவர்கள் தங்கி விடுகிறார்கள். தங்கிட்டு அநேக ஆண்டுகள் பிறகு தங்களுடைய தகப்பன் மரித்த பிறகுதான் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் தேவன் ஏற்கனவே சொன்னிருந்தபடி
கானானுக்கு நேராக கடந்து செல்கிறார். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வந்து இதுதான் அந்த இடம் அப்படின்னு சொல்லுகிறார். அதுக்கப்புறமும் காலங்கள் கடந்து போகிறது. இன்னும் லோத்தை அவன் விடவில்லை. லோத்தை வச்சுட்டான். அண்ணன் குடும்பத்தை ஆரானில் விட்டுட்டு இப்போ வெறும் லோத்தோடு வருகிறான். இல்லை, லோத்தையும் விட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம்தான் கர்த்தர் வந்து அவனுக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார். இந்த தேசத்தை நீ சுதந்திரிப்ப, நீ காண்கிறத நீ சுதந்திரிப்ப, நடந்து திரி என்று சொல்கிறார். அதுக்கப்புறமும் இவன் கர்த்தரையே சார்ந்து இருக்கிறானா இல்லையா அப்படின்றதுக்கு செக் பாயிண்ட் நடந்துக்கிட்டே இருக்கு. இவன் வந்து சாராளின் பேச்சை கேட்டு ஆகாரை மனைவியாக சேர்த்து கொண்டான். இல்லை, சாராள் மூலமாக தான் உனக்கு குழந்தை பிறக்கும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி சாராள் மூலமாக தான் வரும், உன்னுடைய பிரயாசத்தின்படியாக இல்லை. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவனுடைய விசுவாசத்திலே கிரியை செய்து கொண்டே இருந்தார். அவனுடைய கேரக்டர் பில்ட் ஆகிட்டே இருந்தது. 99வது வயசில் அவனுக்கு பேரை மாற்றுகிறார். ஆபிராம்னு இல்லாமல் ஆபிரகாம் என்று இருக்கும், சாரா என்று இல்லாமல் சாராள் என்று இருக்கும். அவனுடைய விசுவாச அறிக்கைகளை மாற்றுகிறார். எல்லாம் மாறி விசுவாசத்தில் அவன் தேறினவன் ஆனதுக்கு அப்புறம்தான் அவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டான். தேவன் கிரியை செய்யவில்லை, எதுவுமே நடக்கலை, நான் எதிர்பார்த்த காரியம் இல்லை, அவர் கொடுத்த வாக்கு நிறைவேறவில்லை என்று நினைக்காதீங்க. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த காரியம் குறித்த நேரத்தில் நிச்சயமாய் நிறைவேறும். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறதுனா நம்மில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவன் 17 வயசுல இருக்கும்போதே சொப்பனத்தை கொடுத்துட்டார். ஆனால் 30வது வயசுல தான் அவனுக்கு வந்து அந்த சொன்ன வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கத்தக்கதாக உயர்த்தினார். 39வது வயசுல தான் வாக்குத்தத்தம் நிறைவேறுது. சகோதரர்களும் தகப்பனும் வந்து பணிந்து கொண்டுகிறார்கள். 17 வயசுல வந்த வாக்குத்தத்தம் தரிசனம் 39வது வயசுல நிறைவேறுகிறது. ஆனால் அதுக்குள்ள அவனுடைய கேரக்டர் பில்ட் ஆகுது. செக் பண்ணுறாங்களே, கர்த்தரை உறுதியாக பிடிச்சிருக்கானா, பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறானா, கர்த்தரையே நம்பி இருக்கிறானா. நான் நன்மை செய்தபடினாலும் இந்த பானபாத்திரக்காரன் எனக்கு உதவி செய்வான் மனுஷனை எதிர்பார்த்தான். அவன் மூலயமாவும் உதவி வரல, கர்த்தர் தான் உதவி செய்தார். அதனால ராஜாக்கு முன்னால் சொல்லும் போது, ஆஹா எனக்கு அந்த கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார், நான் உங்களுக்கு பதிலை சொல்வேன் சொல்ல, கர்த்தர் தாமே உமக்கு மங்களகரமான பதிலை தருவாராகன்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமையை சார்ந்து கர்த்தரே சார்ந்து இருக்கத்தக்கதாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அவர் செய்கிற கிரியையாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் டிலேன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கலாம், டூ லேட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் அகராதியில் லேட் என்ற ஒரு காரியமும் இல்லை, ஏர்லி என்ற ஒரு காரியமும் இல்லை. அவருடைய குறித்த நேரத்தில் சகலமும் நேர்த்தியாய் நடக்கும். ஆனால் நமக்கு லேட் என்று தோன்றுகிற இந்த காலகட்டத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க, கர்த்தரை துதிக்கிறத விட்டுறாதீங்க, அவரை சார்ந்திருக்கிறத விட்டுறாதீங்க, உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும். காலங்களை இழந்து விட்டேன் என்று நினைக்காதீங்க. காலத்தை எல்லாம் மீட்டு திரும்ப தருகிறவர் கர்த்தர். இத்தனை ஆண்டுகள் போயிடுச்சு, வீணாய் போயிடுச்சேன்னு நினைக்காதீங்க. அந்த வெயிட்டிங் பீரியட் இஸ் நாட் வேஸ்டட் டைம், இட் இஸ் ட்ரைனிங் டைம். உங்களை பயிற்சி கொடுத்து உங்களை பக்குவப்படுத்துகிற காலம் இது. ஆனால் கர்த்தர் செய்ய போகிறது நிச்சயமாய் நிறைவேறும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அதற்காக தான் இந்த கால தாமதங்களுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். ஏசாயா 40:31 நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். நீங்கள் காத்திருக்கிற காலத்தில் கர்த்தருக்காக காத்திருக்கிறீர்களா? நிறைய நேரத்தில் கர்த்தர் செய்ய போகிறார் என்று அவருடைய சமூகத்தில் அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு மனப்பான்மை மனிதர்கள் கால தாமதமாகும் போது இழந்து விடுகிறார்கள். இல்லை, கர்த்தருக்கு காத்திருந்தீர்களானால் புது பலன் அடைகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் காண்பீர்கள். செட்டைகளை அடித்து உயிரை எழும்பணும்னா நீங்கள் முதலாவதாக கர்த்தருக்குள் பலன் அடைகிற ஒரு அனுபவம் வேணும். கர்த்தருக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகிற ஒரு கட்டம் இருக்குமானால் உங்களுக்கு காலதாமதம் முன்னும் நீடிக்கிறதா இருக்கும்.
அந்த குறிப்பிட்ட காரியம் எப்போது நிறைவேறும் என்றால், நீங்கள் ரெடி ஆகும்போது, நீங்க ஆயத்தமாகி விட்டீர்கள் என்று கர்த்தர் காணும்போது கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். இஸ்ரவேல் தேசத்தார் எகிப்து தேசத்திலிருந்து 400வது வருஷத்துல கிளம்பி வருவார்கள் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், அவர்கள் 400வது வருஷத்துல இல்ல, 430வது வருஷத்துல தான் அவர்கள் கிளம்பி வருகிறார்கள். அந்த 30 வருஷம் கால தாமதம் எங்க? ஏன்னா ஆண்டவர் சொன்ன டைம் 400 தானே, எப்படி 430 ஆச்சு? மோசே 40 வருஷமாக வனாந்திரத்துல பக்குவப்பட வேண்டிய காலத்தினாலே எக்ஸ்ட்ரா 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா மோசே ஆயத்தமாக இருந்து கர்த்தருக்காக அவன் காத்திருந்தானா, தானே அவசரப்பட்டு நான் தான் நியாயாதிபதி, நான் தான் இவர்களை விடுவிக்கிறவன் சொல்லி போய் எகிப்தியனை கொல்லுவதற்கு அவசரப்படாமல் இருந்திருந்தானா, அவனுடைய 50வது வயசுல ரட்சிப்பை இஸ்ரவேலர்களுக்கு அவன் அளித்திருப்பான். ஆனால் இவன் பக்குவப்படாமல், இவன் நான் என்னுடைய கரத்தினால் ஆகணும் தன்னுடைய சுய முயற்சி இருந்ததுனால அவன் கர்த்தரை சார்ந்து இருக்கணும் என்பதற்காக கர்த்தர் அவனை வனாந்திரத்தில் கொண்டு போய் பக்குவப்படுத்தினார். 40 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை இப்போ எனக்கு சொந்த பலன் இல்லை, நான் திக்கு நாவு மந்த நாவு, என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் வேறு யாராவது வச்சு செய்யுங்கன்னு சொல்லி என்னில் நானே எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிற மனப்பக்குவம் வந்து கர்த்தரை தான் நான் சார்ந்து இருக்கணும், அவர் செஞ்சாதான் உண்டு என்ற மனநிலை வந்த பிறகு கர்த்தர் அவனை அழைத்து திரும்ப சொன்ன வேலையை நிறைவேற்றுகிறார். அந்த 30 இயர்ஸ் காலதாமதத்துக்கு காரணம் மோசே இன்னும் தலைவனாக நியாயாதிபதியாக மாறுவதற்கு பக்குவப்படவில்லை என்பதுதான் காரணம் என்று நான் கருதுகிறேன். கர்த்தர் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார், அதை தாண்டி 30 வருஷம் இன்னும் தாண்டி போதே. காரணம் என்னன்னா, அந்த நபர் பக்குவப்படவில்லை, ஆயத்தமா இல்லை. நீங்கள் ஆயத்தமா இருந்தால் கால தாமதங்கள் நீடிக்காது. உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னைக்கு அதுதான் பேசிட்டு இருக்கார். டிலே ஆகிறதுக்கு காரணம் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறாருங்களா, அதையும் தாண்டி சில நேரத்தில் டிலே ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ரிசீவ் பண்ண வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆள் இன்னும் ஆவிக்குரிய நிலையில் பலப்படலை, பக்குவப்படலை. முழுமையாக ஆண்டவரையே சார்ந்து இருக்கத்தக்கதாக, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கத்தக்கதாக நீங்கள் உங்கள் மனதை நீங்கள் சீர்படுத்தி கொண்டால், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நீங்கள் நம்புறதை காட்டிலும் துரிதமாக கூட வந்து சேரும். அந்த டைம், கர்த்தர் நியமித்திருக்கிற டைம் உங்களை சார்ந்ததாக இருக்கிறது. நீங்கள் ரெடி ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் அதற்கான காரியத்தை ஆயத்தம் பண்ணுவார். ஒரே நாளில் யோசேப்பு பாதாள சிறையிலேருந்து ராஜாக்கு முன்பாக வந்து அதே நாளில் ராஜாவுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். சிறைச்சாலையிலேருந்து அரசு ஆளுவதற்காக பல வருஷங்கள் தேவையில்லை. கர்த்தர் ஒரே நாளில் காரியத்தை செய்ய முடியும், நீங்கள் ஆயத்தமாயிருந்தால். இந்த கால தாமதம் என்று நீங்கள் நினைக்கிற இந்த காலத்தில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. கர்த்தர் எனக்கு அந்த காரியத்தை செய்யப்போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால், அந்த காரியத்தை அடைந்த பிறகு நான் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அதற்கான ஆயத்தங்களை நான் இப்பவுமே செய்யணும். நான் ஆயத்தமாகிறவனாக காணப்படவில்லை என்றால் நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறவன் அல்ல. நான் அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறவனாக இருந்தால் அதற்காக நான் இன்றே ஆயத்தம் பண்ணுகிறவனாக, ஆயத்தப்படுகிறவனாக இருப்பேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற பெரிய அந்த அதிசயத்தை, அற்புதத்தை பெற்று கொண்டவர்களாக தொடர்ந்து வாழணுமே, அவருக்கு மகிமை கொண்டு வரணுமே, அதை ஹேண்டில் பண்ண தெரியணுமே. அதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள், பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தரை அந்த நன்மையை பெற்ற பிறகு கர்த்தரை விட்டு விடக்கூடாதுல்ல, வஞ்சிக்கப்படக்கூடாதுல்ல உலகத்தால, பிசாசால. கர்த்தரை இன்னும் உறுதியாய் பிடித்து கொள்ளணுமே. அதுக்காக நீங்கள் உங்களை ஆவிக்குரிய காரியத்தில், விசுவாசத்தில் பலப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய காலத்தில், அவருடைய திட்டத்தில் அவர் என்றைக்கும் லேட்டானதும் இல்லை, அவர் முந்தியும் செய்கிறது இல்லை. அதனது நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். கர்த்தருக்கு சகலத்தையும் ஆதியும் அந்த வரைக்கும் அவருக்கு தெரியும். நமக்கு தெரிந்தது நம்முடைய காலகட்டத்தில் இருக்கிற கடந்த காலம், நிகழ்காலம், அதுலேயும் எல்லாத்தையும் தெரியுதில்லை.
ஒரு சின்ன பகுதி தான் நமக்கு தெரியும். அவருடைய அனாதி ஞானத்தை நாம் நம்புகிறவர்களாக கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். அவருடைய காலத்துக்காக நாம் காத்திருக்கிற நேரத்தில் நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் வளருகிறவர்களாக, அவரை சார்ந்து இருக்கிறதுல நாம் உறுதிப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியம் நம்ம புரிந்து கொள்ளணும், அவருடைய டைமில் அந்த காரியம் நடந்தாதான் அவருக்கு மிகுந்த மகிமை உண்டாகும். அது சீக்கிரமாக துரிதமாக நடந்துட்டா நிறைய நேரத்தில் நம்மளால தான் இந்த காரியம் நடந்தது, நான் ஜெபிச்சதுனால தான், நான் உபவாசம் இருந்ததுனால தான், நான் இப்படி ஊழியம் செய்ததுனால தான், இல்லை நான் இந்த காரியங்களை செய்தபடினால தான், என்னுடைய சாதுரியம் என்று நான் நினைக்கிற ஒரு காலகரணம் அல்ல தருணம் வந்துவிடும். அவருடைய நேரத்தில் நடக்கும்போது தான் தேவனுக்கு மிகுந்த மகிமை உண்டாகும். மத்தேயு 17:27 வாசிக்கிறோம், தேவாலயத்துக்கு வரியை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லும் போது பேதுருட்ட இயேசு சொல்லுகிறார், போ நீ தூண்டில போடு கடல்ல, உனக்கு முதலாவதாக அகப்படுகிற மீனின் வாயை திறந்து பாரு, அதில் ஒரு காசு இருக்கும், அதை எடுத்து போய் உனக்காகவும் எனக்காகவும் சேர்த்து வரியை செலுத்துன்றார். பேதுரு போகிறான், அங்கே தூண்டில போடுகிறான், போட்ட உடனே கிடைக்கிற மீனில் பார்க்குறாரு, காசு இருக்கு, வரியை செலுத்துறாரு. ஆண்டவருடைய டைமிங். அதுக்கு முந்தின மீனில் அந்த காசு இருந்து அது போயிடுத்து, இல்லைன்னா அவர் போடும்போது வேற இந்த மீன் லேட்டாக வந்துச்சு, அதுக்கு முன்னாலே 2 மீன் அவர் பிடிச்சிட்டார், எதுலேயுமே இல்லை அப்படின்னு இல்லை. அது நேரத்தில் கர்த்தர் கரெக்டாக கொண்டு வருகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இவர் போய் போடும்போது அந்த மீன் அங்கே ரெடியாக இருந்தது. அங்கே இருக்கும்போது அது ஏற்கனவே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படியாக ஏற்கனவே அந்த மீனின் வாயில் காசு இருக்கத்தக்கதான அந்த மீன் ரெடியாக இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக கர்த்தர் ஏற்கனவே காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நமக்கு அது லேட்டாக போல தோணலாம், ஆனால் கர்த்தர் கிரியை செய்யவில்லை என்பது அர்த்தம் இல்லை. நமக்குள்ளாக மாத்திரம்தான் கிரியை செய்கிறார்னு இல்லை. காலம் தாமதம் என்று நாம் நினைக்கிற காலகட்டத்தில் நாம் காணாத காரியங்களும் தானாய் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பேதுரு கேட்கறதுக்கு முன்னாலேயே அந்த மீன் எங்கேயோ போய் அந்த காசை வாய்க்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு பேசு சொல்லி பேதுரு அங்கேருந்து கடற்கரை போய் தூண்டில போடுற அந்த குறிப்பிட்ட காலத்தில் நேரத்தில் அங்கே வருவதற்கு அது ஆயத்தமாக இருந்தது. அது எல்லாத்தையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்துருக்கார்ல. மீன் ஆயத்தம் பண்ணியிருந்தார், அந்த மீன் வாயில் காசு இருக்கத்தக்கதாக அதற்கு முன்பதாகவே அந்த தண்ணிக்குள்ளே அந்த காசு போகிறதுக்கு யாரோ எப்போவுமே எங்கேயோ போட்டிருப்பாங்க. நம்ம இந்த எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் தான் பார்த்துருவோம். பேதுருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், நான் இயேசுகிட்ட கேட்டேன், இயேசு போய் மீனை பிடிக்க சொன்னார், அப்போ தான் மீன் வாயில் காசு இருந்தது. ஆனால் அந்த காசை ஏற்கனவே தண்ணியில் போடுறதுக்கு ஒருத்தருக்கு ஆண்டவர் ஏற்கனவே எப்போமோ சொல்லியிருக்கிறாரு. அந்த காசை கரெக்டாக அந்த நேரத்தில் தான் அந்த மீன் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வரணும் என்பதை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த மீன் தான் அகப்படணும், அதுக்கு முன்னால் வேற மீன் அவசரப்பட்டு அகப்படக்கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் எண்ணில் கிரியை செய்கிற அதே நேரத்தில் ஏற்கனவே காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். இப்பொழுதும் காரியங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார். அவருடைய டைமிங்கில் தான் எல்லாம் நடக்கும். ஆனால் அதற்காக அவர் அது வரைக்கும் சும்மா இருக்கிறார் என்று நினைக்கக்கூடாது. கர்த்தர் அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கென்று ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலையிலே நீங்கள் பார்க்காத இடத்துல பார்க்காத நபர் மூலமாக சூழ்நிலைகள் மூலமாக சில காரியங்களை உங்களுடைய நன்மைக்கென்று இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். தேவன் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். கால தாமதங்கள் ஆனாலும் அந்த காலத்தை மீட்டெடுத்து இழந்து போன காலத்துக்கு ஒப்பாக இரட்டிப்பான பலனை தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்.
கர்த்தர் உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்கள் காணவில்லை என்றாலும் கர்த்தர் அதை செய்கிறார் என்பதில் நீங்கள் அறிந்து விசுவாசித்து மகிழ வேண்டும். தொடர்ந்து இந்த பகுதியில் இங்கே பிரசங்கி சொல்லுகிறார் 12ஆம் வசனத்தில், மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கலை நன்மை செய்வதும் அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அவர் கண்டுபிடிச்ச காரியம் என்னன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் செய்கிறார். அதனால என்னுடைய பங்கு என்னன்னா, நான் மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்கள் உங்க வாழ்க்கையில கால தாமதங்கள் ஆகிறதுனால சந்தோஷத்தை இழந்து விட்டீர்களா? செக் பண்ணி பாருங்க. மகிழ வேண்டும். ஏன்னா ஏதோ நான் செயற்கையாக மகிழ்வதில்ல. இந்த அறிவு சொல்லணும், கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என் கண்கள் சீக்கிரமாய் அது காணப்போகிறது. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்ற அறிவு எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கணும். அன்னாளுக்கு ஏலி வாக்கு தர்றார், கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டுட்டா சந்தோஷமா திரும்பி போ அப்படின்னு சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, அதற்கு அப்புறம் அவள் துக்க முகமா இல்லை. குழந்தை பிறக்கிறதுக்கு ஒன்று 10 மாசம் ஆயிருக்கும். ஆனா தேவாலயத்தை விட்டு போகும்போதே அந்த சந்தோஷம் இல்லை, அந்த துக்கம் நீங்கி விட்டது. சந்தோஷமா இருக்கிறது அது முகத்துல தெரிகிறது. குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அவள் பாடின தேவனை போற்றினது வேதத்தில் அப்புறம் எழுதப்படுகிறது. ஆனா தேவாலயத்தை விட்டு போகும்போதே அந்த முக சாயல் மாறிவிட்டது. அதுக்கப்புறமே தொடர்ந்து இல்லை. அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் தேவ சத்தத்தை கேட்டேன், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போய் பழையபடி துக்கத்தில் இருக்கிறதுக்கு அல்ல. நிறைய நேரம் இன்னைக்கு என்னன்னா, கர்த்தர் ஒரு வார்த்தை தரும்போது அந்த வார்த்தையை விசுவாசிச்சுட்டு திரும்ப போய் உலகத்தை பார்க்கும்போது, சூழ்நிலையை பார்க்கும்போது திரும்ப துக்கப்பட்டுட்டு திரும்ப என்னைக்காவது ஆண்டவர் திரும்ப உற்சாகப்படுத்தும் போது, ஞாபகப்படுத்தும் போது, விசுவாசத்தை எழுப்பத்தக்கதாக பேசும்போது, ஆமா ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், நான் மகிழ்ந்திருப்பேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்துட்டு திரும்ப போய் அப்படி இல்லை, விழுந்து இல்லை. அன்னாலை போல அதுக்கப்புறம் அவ துக்கமுகமாவே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியமே அதுதான். நான் உங்களுக்காக நன்மையை வைத்து இருக்கிறேன், அதற்காக கிரியை செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கிறவர்களா இருந்தால் இனிமே துக்கமுகமா இருக்கக்கூடாது. உங்கள் சந்தோஷம் உங்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடா இருக்கணும். விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறவர்களா இருந்தால் மகிழ்ச்சியிலும் உறுதியா இருக்கணும். ஏன்? என கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணின நேரத்தில் நன்மையானதை நாம் சுதந்திரிப்போம் என்ற தைரியம், விசுவாசம் இருக்கிறோம். 3 காரியத்தை பார்த்தோம் இந்த பகுதியில். கர்த்தருடைய அட்டவணையில் கால தாமதம் என்ற ஒரு காரியமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் அதன் நேரத்தில் நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு அந்த ஃபுல் பிக்சர் தெரியலனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர் நன்மையாக அறிந்த ஒரு காலத்தில் அவருடைய அநாதி ஞானத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் நேர்த்தியாய் அவர் செய்து முடிக்கிறார். ஆனால் அந்த வெயிட்டிங் பீரியடில் நம்மில் கிரியை நடப்பிக்க வேண்டும். கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய வார்த்தையின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் வளரணும், அவரை சார்ந்திருக்கிற அனுபவம் வளரணும். நான் வெயிட் பண்ணுற பீரியடில் என் ஜெபத்தை, அவரை துதிக்கிறத, ஆராதிக்கிறத, நம்புவதை, அவரை சார்ந்திருக்கிறத விட்டுவிடக்கூடாது. அதில் இன்னும் பலப்படணும். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் எனக்குள்ளாக கிரியை செய்வதற்கு தான் இந்த காலதாமதம் நினைக்காதீங்க. அவர் அமைதியாக இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை அந்தந்த இடத்துல காரியத்தை கர்த்தர் எல்லாத்தையும் சரியாகபடி நம்முடைய கண்கள் காணவில்லை என்றாலும் காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் அறிந்து கர்த்தர் எனக்காக கிரியை செய்கிறார் என்பதில் மகிழ்ச்சி ஆயிருங்கள். கர்த்தர் நீங்கள் மகிழ்ந்திருக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். அந்நாளை போல நீங்கள் மகிழ்வீர்கள். பிள்ளை பிறந்த உடனதுக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சி இல்லை, அதுக்கு முன்பதாகவே கர்த்தர் எனக்கு வாக்கு தகுத்தம் பண்ணிட்டார், அது முடிந்து விட்டது என்ற நிலையிலே மகிழ்ச்சியாக இருந்து பழகுங்கள். அப்போ மகிழ்ச்சியாக இருப்பதை கற்றுக்கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள், பெற்று அனுபவிப்பீர்கள். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே, உம்முடைய டைமிங் பர்ஃபெக்ட் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களோடு பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அநாதி ஞானத்திலே, உம்முடைய அநாதி சித்தத்தின்படியாக நீர்
நாங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நியமித்து வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நேரத்திலே உம்முடைய தேவ சித்தம், உம்முடைய சத்தத்தை கேட்டவர்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். இந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்க ஆரம்பித்த அவர்கள் வாழ்க்கையில் அதை பெற்று மகிழ்கிற நாளை சீக்கிரமாய் காண்பார்கள். இந்த காத்திருக்கிற காலத்திலே விசுவாசத்திலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர்கள் பலப்பட உதவி செய்கிறார். ஆண்டவரே, நீர் ஏற்கனவே ஆயத்த பண்ணின காலத்தில் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக இன்றும் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை அறிந்து உணர்ந்து மகிழ்கிற ஒரு இருதயத்தை தருவீரார். ஆண்டவரே, அவர்கள் விசுவாசிக்கிற அந்த காரியத்தை பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். நடத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907522795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Seelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.